ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நாடாளுமன்றத்தில் வக்ஃப் சட்ட திருத்த மசோதா மீதான விவாதத்தின் போது சமாஜ்வாதி கட்சி எம்பி ஒருவர் பேசிய கருத்துக்கள் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. அரசாங்கத்தின் அடக்குமுறையை எதிர்த்து முஸ்லிம்கள் மீண்டும் ஜிஹாத் செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம் என்று அவர் கூறியது அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூர் தொகுதியைச் சேர்ந்த சமாஜ்வாதி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மொஹிபுல்லா நத்வி நேற்று மக்களவையில் வக்ஃப் சட்ட திருத்த மசோதா குறித்த விவாதத்தில் பேசினார். அப்போது அவர் மத்திய பாஜக அரசு சிறுபான்மையினரின் உரிமைகளை பறிப்பதாக குற்றம் சாட்டினார். அவர் பேசுகையில், இந்திய அரசமைப்பின் 25 மற்றும் 26வது பிரிவுகள் இந்த அரசால் நசுக்கப்படுகின்றன. நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய முஸ்லிம்களின் வாரிசுகள் இந்த அரசின் அநீதி மற்றும் அடக்குமுறைக்கு எதிராக போராட மீண்டும் ஒருமுறை ஜிகாத் செய்ய வேண்டும் என்று யோசிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்று ஆவேசமாக தெரிவித்தார். மேலும் முஸ்லிம்கள் இன்னும் எவ்வளவு காலம் இந்த ஒடுக்குமுறையை பொறுத்துக் கொள்வார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் முஸ்லிம்கள் கேலி செய்யப்படுவது அரசமைப்புக்கும் தேசபக்திக்கும் எதிரானது என்றும் கூறினார். எம்பி மொஹிபுல்லா நத்வியின் இந்த ஜிகாத் குறித்த பேச்சுக்கு பாஜக தரப்பில் மிக கடுமையான கண்டனங்கள் எழுந்துள்ளன. பாஜக எம்பி மனோஜ் திவாரி இதுகுறித்து கூறும்போது, இது மிகவும் மோசமான கிரிமினல் குற்றம் என்று விமர்சித்துள்ளார். எம்பியின் இந்த பேச்சு சமூகத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்தி வன்முறையை தூண்டும் வகையில் உள்ளது. இது கலவரங்களுக்கு அழைப்பு விடுப்பது போல் இருக்கிறது. அவர் ஒரு எம்பியாக இருந்தாலும் அவர் மீது கடுமையான கிரிமினல் சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆவேசமாக தெரிவித்துள்ளார். பாஜகவின் தேசிய செய்தி தொடர்பாளர் குரு பிரகாஷ் பஸ்வான், நாடாளுமன்றத்தில் பேசப்படும் வார்த்தைகளுக்கு ஒரு கண்ணியம் உள்ளது, ஆனால் எம்பி நத்வியின் கருத்து மிக மோசமான உணர்வற்ற தன்மையை காட்டுகிறது என்று விமர்சித்துள்ளார்.